நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயிடம் இருந்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. இருவரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் இன்று சங்கீதா விசாரணைக்கு ஆஜராக அதிக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் விசாரணைக்கு விஜய் ஆஜராவாதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக உள்ள விஜய் விசாரணைக்கு ஆஜராக முடியாத சூழல் உள்ளது. இதை குறிப்பிட்டு கடந்த 17ஆம் தேதி விஜய் தரப்பில் ஆன்லைன் வழியாக விசாரணைக்கு ஆஜராவதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடுவதால் தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ளதால் ஆன்லைன் மூலம் ஆஜராவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வெள்ளிவாக்கம், அண்ணாநகர் உள்பட 10 தொகுதிகளில் இன்று அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தமிழக தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தல் களத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை 10 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சென்னை மயிலாப்பூர், ஆவடி, வில்லிவாக்கம், அண்ணாநகர், மதுரவாயல் உள்பட 10 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோருகிறார். தமிழகம் வரும் ராகுல் காந்தி நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம், குளச்சல் சட்டமன்ற தொகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கன்னியாகுமரியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். காலை டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு காலை 11 மணிக்கு ராகுல் காந்தி வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 11:20 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் வருகிறார். காலை 11:20 மணிக்கு குளச்சலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார். பின்னர் அங்கிருந்து 12:25 மணிக்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்டு 12:50 மணிக்கு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வருகிறார். நாங்குநேரியில் இருந்து களக்காடு செல்லும் சாலையில் அமைந்துள்ள நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி வளாகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். கரூரில் திமுகவினர் மிகப்பெரிய சதியை செய்துவிட்டதாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் விவகாரம் ஒவ்வொரு தவேக தொண்டருக்கும் மிகப்பெரிய ரணத்தை உருவாக்கியது. அதற்கு முழு காரணம் திமுக அரசும் அதன் முக்கிய நிர்வாகிகளும் தான் என்று ஆனந்த் நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். எங்களை தாக்குவதாக பழிவாங்குவதாக நினைத்து இவ்வளவு பெரிய சதியை செய்துவிட்டனர் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியலுக்காக திமுக எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை அப்போது தெரிந்து கொண்டோம் என்றும், கரூரில் விஜய் இருந்திருந்தால் அவரையும் திமுக என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கும் என்றும் ஆனந்த் தெரிவித்தார். கருத்து கணிப்புகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஆனந்த், சினிமாவிலும் பலருடைய கணிப்புகளை மீறி விஜய் மக்கள் செல்வாக்கால் மாபெரும் நடிகராக உயர்ந்தார். அதே போல அரசியலிலும் விஜய்க்கு வளர்ச்சியின் பிடிக்காத நபர்கள் சர்வே என்ற பெயரில் பொய்களை கட்டமைக்க முயல்கின்றனர். அவர்கள் எதிர்பார்க்காத மாபெரும் வெற்றியை விஜய் பெறுவார் என்றும் ஆனந்த் தெரிவித்தார். தேர்தலையொட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அன்றைய தினம் மக்கள் ஏராளமானோர் வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு செல்வார்கள். இதையடுத்து தமிழக போக்குவரத்து துறை சார்பில் 10,000 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் சென்னையில் இருந்து மதுரை, கோவை, சேலம், திருச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்தின் கட்டணம் 3 மடங்கு வரை உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்தலின் போது இவ்வாறு அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் சாலைகள் அமைத்ததில் முறைகேடு, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இவர்கள் மீது வழக்கு விசாரணையில் உள்ளது. இதில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளதால் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ளார். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி, நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் வரும் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன.
சென்னை 7 கிணறு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்தனர். ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான 7 கிணறு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த மினி வேன் ஒன்றை மடக்கி சோதனை நடத்தினர். அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான 12.76 கிலோ தங்கம் இருந்தது தெரிய வந்தது. ராயபுரத்தில் உள்ள பிரபல தங்க நகை கடைக்கு கொண்டு செல்வதாக வாகன ஓட்டுநர் தெரிவித்தார். இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை வாகனத்துடன் பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, அவரது மகன் ராகுல் காந்திக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் பணத்தை பயன்படுத்தி நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்தின் பல கோடி சொத்துகள் அபகரிக்கப்பட்டதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். இதையடுத்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்ட 7 பேரிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சுப்பிரமணிய சுவாமி அளித்த புகாரின் பேரில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை டெல்லி நீதிமன்றம் நிராகரித்தது. இந்நிலையில் நீதிமன்ற முடிவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு நீதிபதி ஸ்வர்ணா காந்தா சர்மா அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களை தவிர பிற இடங்களில் கனரக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானாவில் கடந்த ஆண்டு நடந்த வெவ்வேறு சாலை விபத்துகளில் 34 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டது. இந்த சூழலில் சாலைகளை பாதுகாப்பாக மாற்றுவதற்கான வழிகாட்டுதல்களை பிறப்பித்துள்ளது. அதன்படி தேசிய நெடுஞ்சாலையின் வழித்தட பகுதிக்குள் உணவகம், தாபா, வணிக கட்டணம் அமைய தடை விதித்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே செயல்படும் கட்டடங்களை அடுத்த 60 நாட்களுக்குள் இடிக்க உத்தரவிட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு எந்த இடங்களிலும் கனரக வாகனங்களை நிறுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மற்ற மாநிலங்கள் பொறாமைப்படும் அளவுக்கு தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். சென்னையில் ஒரு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை உள்ளது போல் கோவையில் ஒரு கோட்டை உருவாகப் போகிறது. தமிழக அரசியல் சரித்திரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கோவை உருவாக்கப் போகிறது என்று கூறினார். கோவையில் போட்டியிடுவது செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் கொடுத்த அசைன்மெண்ட். இனி திமுக கோட்டையாக கோவை மாறப்போகிறது என்றும் கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாகிஸ்தானில் இன்று நடைபெற இருந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையை ஈரான் நிராகரித்துவிட்டது. அமெரிக்கா, ஈரான் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் இன்று நடைபெற இருந்தது. இதையொட்டி அமைதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்பட்டாக வேண்டும் என்றும், இல்லையென்றால் ஈரானின் உள்கட்டமைப்பை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தப் போவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதனால் சர்வதேச அளவில் பதற்றம் நிலவியது. இந்த நிலையில் இன்று நடக்கவிருந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை நிராகரித்துள்ள ஈரான், அமெரிக்காவின் அதிகப்படியான நிபந்தனைகள் மற்றும் சண்டை நிறுத்த விதிமீறல்களே காரணம் என்று அறிவித்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் பாஜக வேட்பாளர் தமிழிசையை ஆதரித்து அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக தமிழகம் வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து சென்னை வந்த அமித்ஷா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் வழிபாடு நடத்தினார். அதன் பிறகு மயிலாப்பூரில் போட்டியிடும் தமிழிசை
வேளச்சேரியில் போட்டியிடும் அசோக் ஆகியோரை ஆதரித்து திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு ரோட் ஷோ நடத்தி ஆதரவு திரட்டினார்.